வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்திற்கு இடமளிக்காது என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாரத் சக்தி பாண்டி இலக்கிய திருவிழா 2024 கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. தமிழக ஆளுநர் RN ரவி இந்நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெற்று வந்த இந்த விழாவில் நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டின் பொருளாதார வலிமையினை அனைவரும் உணர்கின்றனர். அதன் அடிப்படையில்தான் 3வது முறையாக மோடி பிரதமராக உள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய அடிப்படை கட்டமைப்பில் இந்தியா உறுதியாக உள்ளது. அதன்படி தேச பாதுகாப்பிற்கு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும், நாட்டின் பாதுகாப்பிற்கு அதிகமாக செலவிடப்பட்டு வருகின்றது என்றும் தெரிவித்தார். மேலும் நமது நீண்டகால அமைதிக்கு பாதுகாப்பு முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகையால் தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்திற்கு இடமளிக்காது என்றார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பள்ளி ஆசிரியை சபிதா அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர். அப்பொழுது நிர்மலா சீதாராமன் ஆசிரியை காலில் விழுந்து ஆசி பெற்றார்.